ஆக்சுவலாக கை தட்டுறது எங்கள் எல்லாத்துக்குமே கூட நிறைய கோவம் இருக்குது. சில ஆண்கள் வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி கை தட்டுறதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அது ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக அந்த கை தட்டுறதே வந்து நீங்கள் ஒரு அலாரம்காக தானே கை தட்டுறீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொன்னா இல்லையா, ஆக்சுவலாக யார்கிட்ட வேணால் வந்து திட்டு வாங்கிடலாம். உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட வந்து சாபம் வாங்கக்கூடாது, அது அப்படியே பலிக்கோன்னு வாங்க. ஏன்னா அர்த்தன் ஆதீஸ்வரர் அப்படின்வாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? நீங்கள் நல்லா இருங்க, நான் வாழ்த்துறேன். அது உண்மைதானே மேடம்? ஒரு பெண் விரும்புறாங்கன்னா அந்த ரெண்டு பெண்ணுக்கும் வந்து ஆண் மேலே விருப்பம் இல்லை. அப்போ அவங்க தான் சேர்ந்து வாழ போகிறாங்க. ஒரு ஆண் வந்துட்டு இன்னொரு வீட்டில் போயிட்டு எப்பா நீ அழகாக இருக்கே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி கேட்க போகிறது இல்லை. அவங்களுக்குள்ள இருக்க விருப்பத்தில் அவங்க சேர்ந்து வாழ போகிறாங்க. அதனால தான் அது கே, ரெண்டு பெண்கள் லெஸ்பியன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அந்த விருப்பத்துக்கு மாறாக இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து வலுக்கட்டாயம் பண்ண போகிறது இல்லை. சரியா? அப்படியே இன்னொரு பக்கம் நிறுத்தி வைப்போம். அந்த ஆணும் விரும்புகிறாங்க இல்லையா, அவங்கள அப்படியே பிரித்து ரெண்டு பொண்ணை கட்டி வைப்போம் தனித்தனியாக. அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? அவனுக்கு தான் பிடிக்கலையே, பொண்ணு பிடிக்கலையே, அவனுக்கு ஆணை தானே பிடிச்சிருக்கு. அப்போ எது சமூக சீர்கேடு? இன்னொரு, நீங்க இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. இப்போ நீங்க வந்து நிறைய உங்களை அழகுபடுத்திக்கிறீங்க இல்லையா, அதுக்கு நிறைய செலவாகுமா? நிறைய செலவாகும். அதுக்கு ஏதாவது உங்களோட ஏக்கத்துல ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க? விமர்சனம் நிறைய பேர் பயங்கரமா பேசுவாங்க இல்லையா, விமர்சனம் பண்றவங்களை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தோணும்? நீ தான் சொல்லண்டி. விமர்சனங்களை நான் வந்து கண்டிப்பா நான் அவங்களை வந்து பாராட்டுவேன். எப்படி? ஏன்னா அவங்க வந்து எந்த விமர்சனம் நான் ஏத்துக்குவேன். ஏத்துக்கிட்டு அந்த விமர்சனங்கள் கரெக்டா சரியா தவறா அது நான் யோசிச்சு வைப்பேன். சரி நினைச்சா சரி ஓகே அப்படின்னு நான் ஏத்துக்குவேன். தவறுனா அதை திருத்திக்க நான் வழி பார்ப்பேன். அதனால நான் விமர்சனங்கள் நான் ஏற்றுக்குவேன் கண்டிப்பா. திருநங்கைகளுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மேம்? ஆக்சுவலாக இன்னும் இந்த மாதிரிலாம் சாதிச்சா நல்லா இருக்குமே, அடடா இவ்வளோ தூரம் வந்துருச்சு, இன்னும் இந்த மாதிரி அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பா. இப்போ என்னதான் சொன்னாலும் நாம வந்துட்டு ஒரு வேலையில இருக்கணும். அப்படியே நம்ம இருந்துடக்கூடாது. சரி, 1000 பேர் சொன்னாங்க கொண்டாங்க, அந்த காலம் இப்ப மாறுது. இப்ப என்னோட சின்ன வயசுல இருந்ததுக்கும் கமலியோடைய பீரியடுக்கு மாற்றம் வந்திருக்கு. இப்ப கமலி பீரியடுக்கு அப்புறமா இன்னுமே மாற்றம் வந்திருக்கு. ஃபேமிலியோட அக்செப்டன்ஸா இருக்கட்டும், பப்ளிக்கோட ஏற்பா இருக்கட்டும் வந்துருச்சு. அப்படி வந்திருக்கும் போது நம்ம வந்துட்டு ஒரே ஸ்டீரியோ டைப்பா நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் கடை கேட்டு இப்படிதான் பாலியல் தொழில் இருப்பேங்கிறது இனிமே வரக்கூடிய திருநங்கைகள் கொஞ்சம் மாத்தி பொதுமக்களோட கலந்துடணும். 1008 பியூட்டிஷியன்ஸ் இருக்கணும், 1008 டெய்லர்ஸ் இருக்கணும், எல்லா இடத்துலயும் திருநங்கைகள் உட்கார்ந்துருக்கணும், ஒரு விமான ஓட்டியா இருக்கணும். இப்படி பொதுமக்களோட நம்ம கலந்துடணுன்றது என்னுடைய எண்ணம். ஆக்சுவலாக கை தட்டுறது எங்கள் எல்லாத்துக்குமே கூட நிறைய கோவம் இருக்குது. சில ஆண்கள் வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி கை தட்டுறதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அது ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக அந்த கை தட்டுறதே வந்து நீங்கள் ஒரு அலாரம்காக தானே கை தட்டுறீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொன்னா இல்லையா, எங்களுக்கு நாங்கள் தான் வருவோன்னு. இது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ராங் யூனிட்டி. இப்போ சென்னை மட்டும் இல்லை, சென்னையில் வந்து ஒரு 21 பெரியவங்க இருப்பாங்க, நம்ம சகோதரன் மாதிரியான லீடிங் ஆர்கனைசேஷன் இருக்கும், எல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க. ஏதோ ஒரு திருநங்கை எங்கனாலும் நாங்கள் உடனே போய் நிற்போம். அமைப்பு ரீதியாக எல்லாருக்கும் ஒரு தைரியம், நம்ம அமைப்பு இருக்கு, 21 திருநங்கை தலைவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு இடத்துல ஒரு 100 தலைவர்கள் இருப்பாங்க, மாவட்டமாக சேர்த்து. அப்போ தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு ஏதாவது ஒன்றுன்னா 100 பேர் ஒன்று சேர்ந்துடலாம். சென்னையும் தமிழ்நாடு சேர்ந்துடலாம். இந்திய அளவில் எடுத்துக்கிட்டா எல்லாரும் ஒன்று சேர்ந்துடலாம். எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும். இப்ப நான் இங்க இருந்து மும்பை போய் இறங்குறேன் வச்சுக்கோங்களேன், மும்பையில போய் நான் ரூம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க எனக்கு வந்துட்டு தெரிஞ்ச திருநங்கைகள் இருப்பாங்க. நம்ம சென்னையில இருந்து வந்திருக்கேன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களோட வீட்டுல போய் தங்கிக்கலாம், அவங்க இங்க வந்தா எங்களோட தங்கிக்கலாம். இப்படி ஒரு நெட்வொர்க், எப்படி சொல்றது, இது வந்துட்டு தானாவே உருவான ஒரு நெட்வொர்க், தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி, எந்த விதமான ஒரு பரிமாற்றம் இல்லாத ஒரு நெட்வொர்க். அதனால அது வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு, யூனிட்டி. இது வந்து ஒரு பிளஸ்ஸான சைன் இல்லையா? அதே மாதிரி ஒரு சில திருநங்கைகளே சொல்லி வருத்தப்பட்டு கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது எங்களுக்கு எங்க மக்களே தான் வந்து பிரச்சனை, நாங்க வந்து ஏதாவது பண்ணா எங்களை வந்து பொறாம பிடிக்கிறாங்கன்னு. அது உண்மையா மேடம்? எல்லா இடத்துலயும் இருக்கிறது தானே. இப்ப வந்து அக்கா புருஷனை வந்து தங்கச்சி வச்சுக்கலையா, இதெல்லாம் கூட எல்லா இடத்துலயும் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி பிரச்சனைங்க நடக்கதான் செய்யுது. 6 மாச பொம்பளை குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எவ்வளவோ அநியாயங்கள் நடக்கதான் செய்யுது. அது மாதிரி திருநங்கைகளுக்குள்ள போட்டா போட்டி இருக்குது, அது சகஜம். அதை நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. போட்டி நல்லவங்க கெட்டவங்க, பாலியல் தொழிலவங்க இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க, எல்லாமே ஆண் பெண்கள் எப்படி இருக்கோ அப்படிதான் இங்கேயும் இருக்கு.
அதனால நம்ம அதை வந்து பிரிச்சு பார்க்கணும். இன்னொன்று, நிறைய திருநங்கைகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம், வெறினே சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆண் வந்து பாலியல் தொழில் செய்கிறாங்க. ஆனால் இந்த சமுதாயம் பார்த்தீங்கன்னா அந்த ஆணை வந்து தப்பாகவே பேசாது. ஒரு பெண் பாலியல் தொழில் செய்கிறாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை, மேடம் சொன்ன மாதிரி அவங்க குடும்ப சூழ்நிலையோ, ஒரு பாப்பா பார்த்துக்கிறதோ, இல்லை பசி, அது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஆணும் செய்கிறாங்க, பெண்ணும் செய்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் ஒரு சில மிருகங்கள் வந்து அவங்கள எதுவும் தவறு சொல்ல மாட்டேங்குது. ஆனால் ஒரு திருநகை வந்து அதே பசி, அதே வயிற்று பொழப்புக்காகவோ இல்லை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவோ போய் அந்த பாலியல் தொழில் செய்கிறாங்கன்னா அவங்கள ஓட ஓட விரட்டுறது, அவங்கள வந்து தப்பா பேசுறது, அது மாதிரி உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஒரு அந்த அதையே அவங்க அவங்கள மட்டும் சொல்லாம ஏன் எங்களை மட்டும் சொல்லணும்? ஏன் இப்ப வந்து அவங்களும் பசிதான், எங்களுக்கும் பசிதான், எங்களுக்கு பசிதான். ஏன் அது வந்து நீங்க அந்த பசிக்கு ஏத்த மாதிரி ஒரு வழி விட்டுருந்தீங்கன்னா ஓகே, நீ வழியும் விட மாட்டேங்கிற, நாங்க போனாலும் அதையும் தடுக்கிறேன். அது ஏன் இப்படி நடக்குது? கோபம் கண்டிப்பா இருக்கு மேம். அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பதிலடி என்னவா இருக்கும் மேம்? கண்டிப்பா அதான் சொல்றா இல்லையா, வழியும் விட மாட்டாங்க. அவ எங்கேயோ போய் பழிச்சிட்டு போறா, ஏன்னா அவளுக்கு வருமானம் இல்லை, யாருடைய ஆதரவு இல்லை, அவ வந்து ரோட்ல நிக்கிறா. ரோட்ல நிக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து நிப்பா. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ, எவன் கத்தி எடுத்துட்டு வருவானோ, எவன் கபடா எடுத்துட்டு வருவானோ, அந்த பயம். ஒரு சைடு வாடகை கட்டணும், தனிமா கட்டணும், அது அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தருன்னு சொல்லி கூட்டு போவாங்க, 5-6 பேரா இருப்பாங்க ரூம்ல, என்ன வேணா நடக்கும் திருநங்கைகளுக்கு. அப்போ பெண்களுக்கு மாதிரி தான் திருநங்கைகளுக்கும் இருக்கும். இத்தனை துயரத்துல வந்து அவ ரோட்ல நிக்கிற, உனக்கு இஷ்டம் இருந்தா போ, இல்லைன்னா நீ போய் நேர்ந்துரு. நம்ம அவங்கள வந்துட்டு எதுக்கு போய் துன்புறுத்தணும்ன்றது என்னோட எண்ணம். இப்ப திருநங்கைகள் வந்து பாலியல் தொழில் இருக்கிறவங்களும் இப்ப மாறி வராங்க, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பாலியல் தொழிலே தான் கதின்னு இல்லை, பாலியல் தொழில் இருந்தவங்களும் இன்னைக்கு மாறி மாறி வேற வேற வேலைக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு, நீங்க இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. இப்போ நீங்க வந்து நிறைய உங்களை அழகுபடுத்திக்கிறீங்க இல்லையா, அதுக்கு நிறைய செலவாகுமா? நிறைய செலவாகும். அதுக்கு ஏதாவது உங்களோட ஏக்கத்துல ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க? சின்ன வயசுல வந்து திருநங்கைகள் வந்து ஒரு 5 வருஷம் அதுக்காகவே சம்பாதிப்பாங்க. ஏன்னா முதல்ல வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அப்புறம் வந்து அண்டர்கான் சர்ஜரி பண்ணணும், அப்புறம் சிலிக்கான் சர்ஜரி பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பண்ணாதான் வந்துட்டு முழு பெண்ணா அவங்க தெரிய முடியும். ஆனா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் செய்யாம ஆண் தோற்றத்திலேயே ஒருத்தவங்க வந்து தன்னை வந்துட்டு நான் என் பேர் காயத்ரி, நான் திருநங்கைன்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நீ என்ன ஆம்பளை மாதிரி இருக்கிற, நீ எதையுமே பண்ணல, நீ முடியும் வளர்க்கலன்னு சொல்லக்கூடாது, சட்டம் அதான் சொல்லுது. ஆனா யார் இப்படி வந்து தன்னை பெண்ணா காமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் அதிகமான பெர்சன்டேஜா இருப்பாங்க. அப்படி வரக்கூடிய திருநங்கைகள் வந்துட்டு இது லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா ஒரு 7-8 வருமாடி சிட்டிங், 7 சிட்டிங்ஸ் வரும். அதுக்கே எப்படினாலும் ஒரு 50,000 ஆயிடும். அண்டர்கான் சர்ஜரி வந்து 2-3 விதமா இப்ப வந்திருக்கு. முதல்ல நானே பண்ணும்போது அது வந்து ரொம்ப நார்மல் கேஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அது வந்து நார்மலா ஆப்ரேஷன் பண்றது. அந்த சிஸ்டம் இருக்கும்போது நாங்க பண்ண ஒரு 30 வருஷம் இருக்கும். இப்போ வந்துட்டு SRSன்னு சொல்றாங்க, அதை வந்து ஜெண்டர் அஃபர்மேஷன் சர்ஜரின்னு சொல்றாங்க. தன்னுடைய பால் மாற்று ஒரு பருவ சிகிச்சை பண்ணிக்கிறது. இதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம், எப்படினாலும் ஒரு 1.5 லட்சம் கிட்ட தேவைப்படும். சரி, அண்டர்கான் சர்ஜரிக்கு. அதுக்கப்புறம் சிலிக்கான் இம்ப்ளான்டேஷன். என்னோட சின்ன வயசுல வந்துட்டு அப்போ வந்து மாத்திரைகளை சாப்பிட்டு சும்மா சின்ன ஒரு மேடா மார்பகம் இருந்தாலே போதும் நாங்களாம் நினைச்சோம். இப்போ அப்படி கிடையாது, நம்ம விரும்புகிற சைஸுக்கு சிலிக்கான் இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படினாலும் ஒரு 1.5-2 லட்சம் வேணும். அப்புறம் 4-5 லட்சம் வச்சாதான் இந்த 3 ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு பாக்குறதுக்கு மனசுல வந்து தான் பெண்ணா இருந்தோம் இல்லையா, அது உடம்புலயும் தெரியும். இதுக்காக தான் வந்து ஒரு 5 வருஷம் திருநங்கைகள் வந்துட்டு பிச்சை எடுக்கிறதும் பாலியல் தொழிலும் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் கிடையாது, இது ஒரு சடங்கு இது கிடையாது. நாங்க இந்த பொண்ணா மாறி வந்து ஒரு சடங்கு சுத்துவாங்க, அது எங்களுக்கு தேவை. அது வந்து கட்டாயம் கிடையாது, அது தேவை, சந்தோஷம். சந்தோஷம். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தா ஒரு பண்றாங்க இல்லையா, நாங்க வைப்பாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு நான் பொண்ணாயிட்டு எனக்கு பண்ணணும் ஒரு ஆசை, எனக்கு ஆசை தேவை. நான் அதுக்கும் நிறைய காசு தேவைப்படும் எங்களுக்கும். அது மாதிரி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு உங்க தாய் மாமன் கொண்டு வந்து வரிசை வச்சிருப்பாரு, இவளுக்கு யார் கொடுப்பா, இவளை ஏதாவது வரிசை வச்சுக்கணும், இவளை ஏதாவது அந்த புட்டுக்கு கூட 10 ரூபாய் இவளை ஏதாவது சுத்துறதுக்கு வேணா மத்த திருநங்கைகள் வருவாங்க. எல்லா செலவும் எப்படினாலும் ஒரு 5-6 லட்சம் ஆயிடும். அப்பதான் ஒரு திருநங்கையா வெளியில, திருநங்கையான்னு சொல்ல மாட்டேன், என்ன திருநங்கையும் ஆண் அழகான பெண்ணா வர முடியும்.
ஆக்சுவலாக நான் நிறைய பார்த்துருக்கேன் மேடம். இந்த காசெல்லாம் போட்டு ஏதோ ஃபெஸ்டிவல் பண்ணுவீங்களா, அது என்னது மேடம் அது? வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். எப்படின்னா அவங்க வந்துட்டு பேல்னு சொல்லுவாங்க. பேல்னா அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு தீபாவளி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆடும்போது அதை சுற்றி இருக்கிறவங்க அதை காசை தூக்கி போட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. அது கிஃப்ட் மாதிரி அந்த ஆட்டத்தை பிடிச்சி போய் போடுறது. தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா இங்க குத்துவாங்க. கிராமிய கலைகள்ல ஆடும்போது பார்த்துருக்கீங்களா? இங்க வச்சு ஊசி வச்சு குத்துவாங்க. அந்த மாதிரி அங்க அதிகமா திருநங்கைகள் வாழ்ந்தாங்க. மும்பைலலாம், டெல்லியிலலாம். அங்க அந்த பேல் முறையை கத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி விழாக்கள்ல இங்கேயும் அதே மாதிரி பண்றாங்க. ஆக்சுவலா என்ன ஆட்டை வேணா வந்து திட்டு வாங்கிடலாம். ஒரு உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட வந்து சாபம் வாங்கக்கூடாது, அது அப்படியே பலிக்கோன்னு வாங்க. ஏன்னா அர்த்தன் ஆதீஸ்வரர் அப்படின்வாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க? நீங்க நல்லா இருங்க, நான் வாழ்த்துறேன். அது உண்மைதானே மேடம்? அதுதான் எங்களை காப்பாத்துது. அந்த ஒரு எண்ணம் பொதுமக்கள் மனசுல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே காசு கொடுக்க மாட்டாங்க. அது மக்கள் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை வச்சு அதை பண்றாங்க. சரி, நாங்க அர்த்தநாதீஸ் தானே, இவரு வேலை வர்றது, இவரு அர்த்தநாதீஸ் தானே, ஒரு அரசியல் ஆக்குறது. ஆனா அது தமிழ்நாட்டுல ஆக்குறது. தமிழ்நாட்டுல வந்துட்டு கமலியோட ஆதங்கம் வந்துட்டு நியாயம்தான். ஆனா தமிழ்நாட்டுல வந்துட்டு ஆசீர்வாதம் மட்டும் இல்லை. இப்ப எப்படின்னா வட மாநிலங்கள்ல போனீங்கன்னா ஒரு கடை திறக்கணும்னா கூட முதல்ல திருநங்கைகளை கூப்பிடுவாங்க. அவங்க வந்துட்டு பூஜை போடுவாங்க. அவங்களுக்கு 11,000 21,000 அந்த கும்பலுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. குழந்தை பிறந்தாலும் குழந்தைய வந்து தூக்கி தொட்டில போடுவாங்க. ஒரு கும்பலா திருநங்கைகள் போவாங்க. அவங்கள பணம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவாங்க. அது நடக்கும். அவ்வளவுதான். நீ ஆசீர்வாதம் பண்ணியா வீட்டுக்குள்ள வந்தியா காலை வச்சியா போயிடு, முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க அப்படி இல்லை. தமிழ்நாட்டுல ஒரு இன்ஸ்பெக்டர் பக்கத்துல எஸ்ஐயா ஒரு திருநங்கை உட்காந்துருக்கா, ஒரு 8 திருநங்கை கான்ஸ்டபிளா இருக்கா, ஒரு 3 திருநங்கை லாயரா இருக்கிறா, ஒருத்தி சித்தா டாக்டரா இருக்கா, ஒருத்தி MBBS டாக்டரா இருக்கிறா, இன்னைக்கு கமலி ஒரு கவுன்சிலரா இருக்கிறா. எத்தனையோ அமைப்புகள் நடத்துறாங்க திருநங்கைகள். பத்மஸ்ரீ, கலைமாமணி மாதிரி விருதுகள் வாங்கிட்டாங்க. ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ல ஒருத்தி உட்கார்ந்துருக்கா. நான் கொள்கை வரைவு கமிட்டியில உட்கார்ந்துருக்கேன். இப்படி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல நம்ம பார்க்க முடியும். அதனால என்ன கேட்டா, உலகத்துல திருநங்கைகள் வாழக்கூடிய இடம், தரமான இடம் எதுனா தமிழ்நாடு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சமுதாயத்துல ஒரு சில பேர் சொல்ற விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, ஆண் திருமணம் பண்றது, பெண் திருமணம் பண்றது, இப்படி நடக்க வந்து இதெல்லாம் வந்து கலாச்சாரமே வந்து சீரழியுது. இது வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தை எப்படி வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு பயம் வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஆண் திருமணம் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஆணும் விரும்புறாங்கன்னு சொன்னாலே அந்த 2 ஆண்களுக்கும் பெண்கள் மேல விருப்பம் இல்லை. ஒரு பெண் விரும்புறாங்கன்னா அந்த 2 பெண்ணுக்கும் வந்துட்டு ஆண் மேல விருப்பம் இல்லை. அப்ப அவங்க தான் சேர்ந்து வாழ போறாங்க. ஒரு ஆண் வந்துட்டு இன்னொரு வீட்டுல போயிட்டு, எப்பா நீ அழகா இருக்கே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி கேட்க போறது இல்லை. அவங்களுக்குள்ள இருக்க விருப்பத்துல அவங்க சேர்ந்து வாழ போறாங்க. அதனாலதான் அது கே, 2 பெண்கள் லெஸ்பியன்னு சொல்லி நம்ம சொல்றோம். அந்த விருப்பத்துக்கு மாறா இருக்கிறவங்களை வந்து அவங்க வந்து வலுக்கட்டாயம் பண்ண போறது இல்லை. சரியா? அப்படியே இன்னொரு பக்கம் நிறுத்தி வைப்போம். அந்த ஆணும் விரும்புறாங்க இல்லையா, அவங்களை அப்படியே பிரிச்சு 2 பொண்ணை கட்டி வைப்போம் தனித்தனியா. அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? அவனுக்கு தான் பிடிக்கலையே, பொண்ணு பிடிக்கலையே, அவனுக்கு ஆனதானே பிடிச்சிருக்கு. அப்ப எது சமூக சீர்கேடு, எது சமுதாய சீர்கேடு? சமுதாய சீர்கேடுங்கிறதே அவனுக்குதான் பொண்ணையே பிடிக்கலையே, பொண்ணை கட்டி வைக்கிறது பாவம். அதனால அவங்கள வாழ விடணும். அதை தவறு கிடையாது. ஒரே மாவு தான், உங்களுக்கு இட்லி பிடிக்குது, எனக்கு தோசை பிடிக்குது, அதுக்காக கிடையவே கிடையாது நீங்க தோசை தான் சாப்பிடணும் வற்புறுத்திருக்காது. அது அவங்களா வாழ விடுங்க, அதான் நல்லது. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க மேடம். ஆக்சுவலா வந்து எங்களோட யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க கண்டுபிடிச்சு ஒரு செய்தியும் கொடுக்குறீங்கல்ல, இப்படிப்பட்ட மக்கள் எங்க இருக்கிறாங்க, அவங்கள விஷயம் தெரிஞ்சவங்க, முன்னேறி வரக்கூடிய கமலி, இப்படி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தி பேச வைக்கிறீங்க. அதனால யூ தமிழ் நேயர்கள் எல்லாரும் நீங்க இதை பாக்குறவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் நிறைய கமெண்ட்ஸ் எழுதுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து உங்கள நல்ல திறமைசாலிகள் இருப்பீங்க, நீங்களே காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வந்து உட்காந்து இன்டர்வியூ கொடுங்க. சந்தோஷமா சந்தோஷிப்போம். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. சூப்பர் மேடம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்களோட டீம்ல எங்க ஸ்டுடியோக்கு வந்து நீங்க வந்து எங்க எல்லாரையுமே ரொம்ப ஹாப்பியா வச்சிருந்தீங்க. நிஜமா வந்து இந்த இன்டர்வியூ போன டைமே எங்களுக்கு தெரியல. அவ்வளோ யதார்த்தமான பதில்கள், அவ்வளோ ஜாலியா ஜோக்கா ரொம்ப அருமையா பேசுனீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மிக்க நன்றி. நன்றி.